வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது விழுப்புரம் மாவட்டம் திருவாமுத்தூர் அமைந்துள்ள அபிராமீஸ்வரர் என்ற சிவஸ்தலத்தை பற்றி. இங்குள்ள மூலவர் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், அருணிநாதர் ஆகியோரால் பாடல்பெற்ற தலமாக விளங்குகிறது. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 21வது தலமாக விளங்குகிறது. இங்கு மூலவர் கிழக்கு நோக்கிய சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். இங்குள்ள முத்தாம்பிகையை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்துள்ளார். பொதுவாக சிவாலயங்களில் ஒரே கோயிலுக்குள் சிவனும் அம்மனும் அருள் பாலிப்பார்கள். ஆனால் இங்கு சிவன் தனி கோயிலில் கிழக்கு பார்த்தும், எதிரே அம்மன் தனி கோயிலில் மேற்கு பார்த்தும் அருள் புரிகின்றனர். அம்மனின் திருமணியில் நாகப்பாம்பின் வால் பகுதி அமைந்துள்ளது. சிவன் கோயிலுக்கும் அம்மன் கோயிலுக்கும் இடையில் துளை ஒன்று உள்ளது. இதன் வழியாக அம்மனும் சிவனும் ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276வது சிவாலயங்களில் இது 232வது தேவார தலமாக விளங்குகிறது. காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். மேலும் இந்த திருத்தலத்தை பற்றி விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது விழுப்புரம் மாவட்டம் திருவாமுத்தூரில் அமைந்துள்ள அபிராமீஸ்வரர் திருத்தலத்தை பற்றி. இங்கு மூலவர் அபிராமீஸ்வராக காட்சியளிக்கிறார். தலவிருட்சம் வன்னி கொன்றை, தீர்த்தம் ஆலப்பழம் பொய்கை, தண்ட தீர்த்தம். இதில் புராண பெயராக கோமாதுபுரம் திரு ஆயித்தூர். இந்த தலத்தினுடைய வரலாறு மிகவும் தொன்மையானது. இங்கு சிவராத்திரி, நவராத்திரி போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக அமைந்து நடத்துவார்கள். இங்கு மூலவர் கிழக்கு நோக்கியே சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். அருள்மிகு அபிராமீஸ்வரர் திருக்கோயில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 வரை திறந்திருக்கும். கோயில் உள்பிரகாரத்தில் மாதுளதேர் தீர்த்த விநாயகர், முருகன், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பர், பிரம்மா, துர்க்கை, பிச்சானர், சகசிரலிங்கம், சட்டநாதர், காசி விஸ்வநாதர், அருணாச்சலர், ராமர், சப்தமாதர், நால்வர், 63 நாயன்மார்கள், சண்டேஸ்வரர், பைரவர் நவகிரக சன்னதிகள் உள்ளன. தென்மேற்கு மூலையில் வட்டப்பலகை என்னும் சத்திய மண்டபம் உள்ளது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தவுடன் சுதையால் ஆன பெரிய நந்தியும் பாதாள் நந்தியும் கொடிமரமும் படிபடமும் காட்சி தருகின்றன. கோயிலில் கல்வெட்டுகளில் முதலாம் ராஜேந்திர சோழன், வீரராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன் ஆகிய கல்வெட்டுகள் உள்ளன. இங்கு திருமண தடை நீங்க, புத்திர பாக்கியம் கிடைக்க இங்குள்ள முத்தாம்பிகையை பிரார்த்திக்கின்றனர். ராமன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க இங்கு சிவனுக்கு தண்ட தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தார். சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன் இங்குள்ள சிவனையும் பார்வதியும் வணங்கியுள்ளார். பார்வதி தனது சக்தி வேலை முருகனுக்கு கொடுத்து போருக்கு அனுப்பி வைத்தார். இத்தலை இறைவனை விநாயகர், முருகர், பார்வதி, ராமர், லட்சுமணன், நாரதர், அகத்தியர், வசிஷ்டர், துர்வாசர், பிருகுமுனிவர், பராசரர், சுசோமித்திரர், வியாசர், மதங்கமுனி, அஷ்டவசுக்கள் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்தல முருகனை பாடியுள்ளார்.
ஈசனை மட்டுமே வழிபட்டு வந்த பிரிங்கு முனிவர் பாரி தேவியின் சாபத்தால் வன்னி மரமாக மாறிவிட்டார். அவரே தலத்தின் தலவிருட்சமாக சுவாமி அம்மன் சன்னதிக்கு இடையே அருள்பாலிக்கிறார். ஒரு காலத்தில் பசுக்களுக்கு கொம்புகள் இல்லாமல் இருந்தது. இதனால் பசுக்களை கொடிய விலங்குகள் கொடுமைப்படுத்தி வந்தன. வருத்தமடைந்த பசுக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சிவனை வேண்டி கொம்புகளை பெற்ற தலம்தான் திருவாமூத்தூர். இத்தலத்தை இறைவன் அபிராமேஸ்வரர் பசுவின் கால் குழம்பை தன் தலையில் தாங்கியபடி அருள்பாலிக்கிறார். அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு மூலவர் கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார். இங்குள்ள முத்தாம்பிகை ஆதிசங்கர பிரதிஷ்டை செய்துள்ளார். பொதுவாக சிவாலயங்கள் ஒரே கோயிலுக்கு சிவனும் அம்மனும் அருள்பாலிப்பார்கள். ஆனால் இங்கே சிவன் தனிக்கோயில் கிழக்கு பார்த்தும், எதிரே அம்மன் கோயில் மேற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறார். அம்மனின் திருமணியில் நாகப்பாம்பின் வால் அமைந்துள்ளது. இங்குள்ள புத்திர பாக்கியம் உள்ளவர்களும் திருமண தடை உள்ளவர்களும் இங்குள்ள அம்மனையும் மூலவரையும் பிரார்த்தித்தால் இத்தடை நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் இன்னொரு தலத்தை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி.